ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லாம்போது ரொம்ப கோவம் வந்துடுது, வெகுண்டு வந்துடுது. அவங்க முன்னால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிடுறோம். நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்த பத்தி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோட நீங்க பார்க்கணும். ஏன்னா, படம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமை இருக்கு. ஏன்னா, நீங்க ரூ. 150 குடுக்குறீங்க. சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர். ஒரு அழகான நடிகர். நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். ஒரு படம் எடுத்து, அந்த படம் மக்களால அங்கீகரிக்கப்பட்டு, அது பெரிய ஆர்ட் ஃபார்ம் ஆவுறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கூட நான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு நியூஸ் கேட்டுச்சு. அதாவது ஒரு திரைப்படத்த பார்க்க போம்போது, அந்த திரைப்பட நடிகர் அங்க வந்து, அதனால மக்கள் வேகமா ஓடி போயிட்டு ஒரு 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 பெண் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அதுக்கு அந்த கதாநாயகனுக்கும், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் அந்த குழந்தை. நடிகர்கள், சினிமாக்காரர்கள் எப்பொழுதுமே நாங்களும் ஒரு நாய்கள போல தான்யா. ஏதோ இந்த இந்த கிராமத்துல வந்து ஏதோ ஒரு ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆயி வந்து, இந்த இப்ப கலைகள் பண்ணாங்க பார்த்தீங்களா? அது மாரி இத பண்ணி, இத பாருங்க, இப்படி நாங்க ஆடி காட்டுறோம். இப்படி பாடி காட்டுறோம். நீங்க கொஞ்சம் கை தட்டுங்க. இந்த மனிதர்கள் இன்னைக்கு வந்து ஆடுனவங்க, கொஞ்சோண்டு கை தட்டுனா போதும். அவங்க வாழ்க்கை போதும். ஆனா நாங்க கொஞ்சம் மாறி, எங்களுக்கு கொஞ்சம் காசு குடுங்க. உங்க காச வச்சு தான் நாங்க சாப்பிடுறோம். உங்க காச வச்சு தான் நாங்க கார் வாங்குறோம். உங்க காச வச்சு தான் எல்லாம் பண்றோம். நான் கொஞ்ச நாளைக்கு முந்தி வந்து ஏதோ ஒரு பெரிய படம், அந்த படம் ஃபெயிலியர் ஆகும்போது நெறைய ரசிகர்கள் வந்து பயங்கரமா அத வந்து விமர்சனம் பண்ணி பேசி, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்னுடைய அசிஸ்டன்ட்டா தான் சொல்றேன். இந்த படம் நியாயமாக இருக்கும் பட்சத்தில், நன்றாக இருக்கும் பட்சத்தில், இந்த பத்திரிகைக்காரரும், பார்வையாளர்களும் இத கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த படத்துல நியாயமும், தர்மமும் இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன் என் அசிஸ்டன்ட்டா. வேற வேற விழால மேடையில சொல்லியிருப்பேனான்னு தெரியல ஆக்சுவலா. அதுல ஒரு உண்மை இருந்தா கூட போதும். தலையில தூக்கி வச்சு கொண்டாடிருவாங்க. ஏதோ ஒரு வகையில சில அசதி. ஏன்னா, இந்த வாழ்க்கை ரொம்ப அசதியா இருக்கு. நான் பார்க்குறேன் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ படங்கள் இருக்கு. வாழ்க்கையில வந்து ஒ ஒ 1 1/4 வினாடியில பார்க்கக்கூடிய Instagram இருக்கு. 24 ஹவர்ஸும் பார்க்குறோம். இதெல்லாம் மீறி நம்ம ஒரு நரேட்டிவ் சொல்லும்போது, அந்த நரேட்டிவ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. கேட்குறாங்க. நம்மளும் படிச்சு வளர்றோம். அவங்க 200 மடங்கு அவங்களும் பார்த்து பார்த்து படிச்சு வளர்றாங்க. ஸோ ஒரு படம் அவங்களுக்கு நல்லா இல்லம்போது ரொம்ப ஒ கோவம் வந்துருது, வெகுண்டு வந்துருது. அவங்க முன்னால ஒரு கேமரா கொண்டு போய் காட்டிர்றோம். அதுல அந்த மனிதர்கள் வந்து தவறாக சில வார்த்தைகள் பேசுறாங்க. அது பெரும் மனசு வருத்தத்த ஆ நடிகர்கள நீங்க கொஞ்சம் கருணையோட பார்த்துக்கணும். இந்த சொல்றதுக்கு நான் அச்சப்படல. நான் கங்குவா படம் நான் பார்க்கல. இருந்தாலும் அந்த படத்த பத்தி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கருணையோட நீங்க பார்க்கணும். ஏன்னா, சூர்யா போன்ற ஒரு 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 நல்ல நடிகர். ஒரு அழகான நடிகர். நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும் எல்லாரையும் அவங்களெல்லாம். ஒரு சிவகுமார் மாரி ஆளுங்கள நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில வந்து சிவாஜி இல்ல. நம்ம கையில வந்து எம்ஜிஆர் இல்ல. பெரிய பெரிய ஆளுங்கள். அவங்களோடலாம் பணியாற்றிய ஒரு சிவகுமார்ன்னு ஒரு மனிதன் இருக்கான். எவ்வளோ முக்கியமான மனிதர் நம்மளுக்கு ஆக்சுவலா. அவங்க வீட்ல வந்த ஒரு 2 குழந்தைகள். ரொம்ப நல்லவன். இப்ப நான் உடனே விமர்சனம் பண்ணலாம். அடுத்து நீங்க சூர்யாக்கு கதை சொல்ல போறீங்கன்னா, நான் சொல்லவே போறதில்ல ஆக்சுவலா. படம் குடுத்தா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். பட் நான் கருணையோட பார்க்க சொல்றேன். ஏன்னா கருணைய பத்தி பேசும்போது நான் கருணையோட வரேன். அ ஒரு படத்த வெற்றி பெறதுக்காக இந்த குழந்தைகள் நாங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோன்றத சொல்லி உங்கள்ட்ட வந்து மடி விரிக்கல. அ கிட்டத்தட்ட வாழ்க்கைய மறந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏதோ சின்ன ஒரு பேலன்ஸ் ஆக்சுவலி. அதாவது ராக்கெட் என்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் ஒத்த சிந்தனையோட, கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸோட ஒரு ராக்கெட்ட டிசைன் பண்ணும்போது, அதுல ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 சின்ன வயர் கொஞ்சம் பிரிஞ்சா கூட, அது வானில வெடிச்சிருது. அத ஒண்ணுமே பண்ண முடியல. அப்படித்தான் சினிமாவும் பார்க்குறேன். ஒரு சினிமாவும் ஒரு ராக்கெட் என்ஜினியரிங் தான். ஒரு 500 கலைஞர்கள் கான்ஸ்டன்ட் விஜிலன்ட்டோட ஒரு திரைப்படத்த அப்படியே ஒரு சின்ன சின்ன இழையா பண்றோம். சில டைம் ரொம்ப அங்க அந்த அந்த மூத்த கலைஞன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த டைரக்டர்ன்னு ஒருத்தன் இருப்பான் பாருங்க. அவன் வந்து ஒரு ஒரு இறப்ப நோக்கி போற அளவுக்கு போகும்போது தான் ஒரு படைப்பு உருவாகுது.
அவன் அங்கே செத்து போவான். கடைசியில அந்த அந்த நாள வந்து ஃபைனல் அந்த ஷாட் முடிஞ்சு, அந்த 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 ஃபைனல் மிக்ஸிங் முடியும்போது பார்த்தீங்கன்னா, வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா ஞாபகம் இருக்கு. அம் ராஜீவ் மேனன் சொன்னாராம் ஒரு தடவ. "யார்யா அது ஃபைனல் ஏதோ இப்போ உள்ள போம்போது, யார்யா அது கீழ பட்டு கிடக்குறா அப்படி செருப்புக்குள்ள" அப்படின்னு. சார் அவர் பேர் பாலான்னு சொன்னாங்களாம். அதுதான் சேது ஒரு பாலா. செத்து போற டைம் தான். அந்த அந்த டைம்ல தான் அந்த படம் உருவாகுது ஆக்சுவலா. அப்போ ஒரு படம் உருவாகும்போது, நம்ம வந்து படம் நல்லா இல்லன்னு சொல்றதுக்கு ரொம்ப உரிமை இருக்கு. ஏன்னா நீங்க ரூ. 150 குடுக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு பத்திரிக்கையாளரும் எல்லாம் சினிமா தெரிஞ்சவங்க. நான் நான் சொன்ன சித்திரம்பேசி பார்த்து நான் நான் கதை சொன்னேன். ஏவிஎம்ல சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொன்னவர் அங்கே உட்காந்துருக்காரு. வெள்ள வெள்ள சட்டை போட்டவர். துளசி பெருமாள். அவர் நல்லா இல்லன்னு சொல்லியிருந்தா நான் நல்லா இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவங்க தான் பத்திரிக்கைங்க. நம்மளும் அத ரொம்ப புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. இது 2 பேரும் கைய கோர்த்து, படங்கள் நல்லாட்டினாலும், நல்லா இல்லாட்டினாலும், அதில இல்லையா இப்படி பண்ணலாம்யா, இப்படி பண்ணியிருக்கணும்யா அப்படின்னு சொல்லலாம். சினிமாவ எல்லாரும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா சினிமா மட்டும் தான் அறத்தையும், அழகையும் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். வாட் எனக்கு வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இந்த படம், இந்த மனிதர்களுக்காகவும், அந்த நடிகர்களுக்காகவும் ஓடணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வரும்போது ரொம்ப டயர்டா வந்தேன். ஆனா ஒரு 200 நாளுக்கு வந்து நான் சக்தியோடு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இந்த இந்த பெர்ஃபார்மன்ஸ யாரு டிசைன் பண்ணான்னு தெரியல. மேபி என்னுடைய டைரக்டர் டிசைன் பண்ணானான்னு தெரியல. ஏன்னா ஹூஎவர் டிசைன்ட் இந்த மாரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஒரு அறிவான, ரொம்ப மனதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான மனிதர்கள் தான் இந்த மாரி சொல்ல முடியும். ஐ அம் சோ மூவ்ட் பை தெம். ஐ அம் சோ தேங்க்ஃபுல் டு தெம். இந்த படம் ஓடணும்னு நான் மனிதர்கள கேட்டுக்கிறேன். இந்த படம் நியாயமா இருந்தா ஓடும்டா சக்தி. பயப்படாத. இல்லன்னா அடுத்த படம் பண்ணுவோம். அதையும் ஒழுக்கமா பண்ணுவோம். அதான் ரொம்ப முக்கியம். தேங்க் யூ ஸோ மச். இந்த படத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. இந்த படத்துல ஏதோ ஒரு கருணை இருக்கு. இந்த படத்துல ஏதோ அறம் இருக்கு. தேங்க் யூ ஸோ மச். மாலை வணக்கம். நான் கொஞ்சம் சீக்கிரமா போணும். ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ட்ரெயின் படத்துக்கு. கிட்டத்தட்ட நகரங்கள்ல இருக்க எல்லா மனிதர்களும் ஒரு நாள் கிராமங்கள்லேருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு இந்த இந்த கூத்தை பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு ஸ்டாண்ட் அப் அண்ட் கிவ் பிக் ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் தோஸ் பீப்புள். அவங்க வந்து இந்த கூத்து பண்ணதுக்காக எல்லாரும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் எழுந்திரிச்சு நில்லுங்க ப்ளீஸ். நன்றிங்க. ஏன்னா பீத்தாவன் வந்து அவருடைய 5th சிம்பனியை வந்து அவர் அரங்கேற்றம் செய்யும்போது 11 நிமிஷம் ஸ்டாண்டிங் ஓவேஷன் பண்ணாங்களாம். அதுக்காக உங்களுக்கு ஒரு நிமிஷமாவது ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுப்போம் நம்ம எல்லாரும். இவங்கள்ட்ட இருந்து சிவாஜி ஐயாவும் எம்ஜிஆர் மட்டுமே வரல. இவர்கிட்ட இருந்து இசைஞானி இளையராஜாவும் வந்திருக்காங்க ஆக்சுவலா. நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அந்த கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்தவங்க அல்லது ஒரு மஃபசல் இருந்து மஃபசலும் கிராமம் தான். அதுலேருந்து எல்லாருமே அப்படிதான் மைக்ரேட் ஆகிருக்கும். அப்படி வரும்போது இன்னைக்கு அந்த சத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னமோ ஒரு பாதி செத்துப்போன மூளையும் பாதி செத்துப்போன இருதயம் எழுந்தது போல நான் உணர்ந்தேன் ஆக்சுவலாக. அந்தளவு ஆதிக்குள்ளே போயிட்டு என்னை வந்து எழுப்புச்சு ஆக்சுவலாக. ரொம்ப நல்ல மாலை இது. ஏன்னா வந்து நேற்று வந்து திடீர்னு குழந்தை வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டா, நான் வரேன்டாம்மா. ஏன்னா என்னுடைய அசிஸ்டன்டடா நீ என்கிட்ட பாவம் ஒர்க் பண்ணி தெரியல. ஓகே. நான் 5ஆவதுல ஒர்க் பண்ணேன் அப்போ. ரொம்ப சென்சிபிளானவன் சக்தி. அதுக்கப்புறம் சினிமா பயணத்துலேருந்து வெளியே போயிட்டு வந்து அப்புறம் சினிமாவிலே இருப்பான். பட் நிறைய வேலைகள்லாம் செய்வான் ஆக்சுவலாக. அவன் வந்து ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு கதை சொன்னான். இந்த கதை எனக்கு வேக தான் ஞாபகம். ஆனால் வந்து சார் இந்த கதை ஒரு நாயை பற்றி.
நாய்கள பத்தி, அதுக்கு பின்னால, அதுக்கு முன்னால இருக்க மனிதர்கள பத்தி அப்படின்னா, ஆ கொஞ்சம் கதவ சாத்துங்க ப்ளீஸ். அந்த போஸ்டர பார்க்கும்போது, அங்க ஒரு 5, 6 மனிதர்களும், இங்க ஒரு 7, 8 நிஜ மனிதர்களும் இருந்தத பார்த்தேன் ஆக்சுவலா. அந்த அந்த நிஜ மனிதர்களுக்காக ஒரு கிளாப் பண்ணுவோம். ஏன்னா, அந்த ஒரு மேடையில போய் என்ன பேசுறது அப்படின்றது வந்து பெரிய குழப்பம் ஆக்சுவலா. ஆ அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்ப பார்க்கும்போது, நான் உத்து பார்க்கும்போது இந்த கண்கள்லயும், அந்த கண்கள்லயும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தேன். அந்த கண்கள்ல ஒருத்தன் வந்து ஒரு புரொடியூசர் பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு கனவு இருக்கு. அங்க ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்காரு. மலையாளத்துல இருந்து வில்லனாகவே வந்த மாரி இருக்காரு. இந்த பாண்டியராஜன் படத்துல நான் தான் வில்லனா நடிக்க வேண்டியது ஆக்சுவலா. அவர் நடிக்கிறாரு. அது மாரி நெறைய குழந்தைகள் நெறைய வந்து அவங்க அவங்க கண்கள்ல வந்து ஏதோ ஒரு பரிதவிப்பும், ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒண்ணு சம்திங் அப்படி ஒண்ணு இருக்கு. ஒரு நகரத்தை சார்ந்த, நாகரிகத்தை சார்ந்த நெறைய விஷயங்கள் அந்த கண்கள்ல இருக்கு. நான் அந்த கண்கள பார்க்கும்போது 3 விஷயம் தான் அதுல தெரியுது. ரேஜ் பார்த்தேன். அதாவது பிரைமல் எமோஷன். கோபம் கூட கிடையாது. ரேஜ். இட்ஸ் கால்ட் ரேஜ். நாய்களோட ரொம்ப பழகியிருக்கேன். நாய்களோடயே வாழ்ந்திருக்கேன். இன்னைக்கு நாய் இல்லாமயே இருக்கிறேன் நான். நாய்ட்ட இருந்து நெறைய கத்துருக்கேன். நான் தனிமையில சின்ன வயசுல நான் தனிமையில இருக்கும்போது எனக்கு வந்து மணின்னு ஒரு நாய் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆதர்சமானது. ஒரு வெள்ள கலர்ல பெருசா இருக்கும். தலை பெருசா. அந்த மாரி நாய் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. கிராமங்கள்ல மணி எல்லா நாய்களும் மணியா தான் கூப்பிடுவாங்க. சொல்லப்போனா எங்கள வழக்கம். அது வீட்டு முன்னாலயே இருக்கும். அது பியூட்டிஃபுல். அப்ப அது வந்து எங்கள புரொடெக்ட் பண்ற ஒரு தெய்வமா தான் இருக்கும். குழந்தைகள பார்த்துக்கும். பாம்பு, பூச்சி வராது. ஏதோ நாங்க உணவ பரிமாறிப்போம். ஒரு ஆதி தகப்பன் போல் எங்க கூட எப்பயுமே ஒரு நாய் இருந்துகிட்டே இருக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு நாள் காணோம். நான் தேடினேன் போயிட்டு. எங்கம்மா எங்கம்மான்னு கேட்டா, எங்க பாட்டி சொன்னாங்க வந்து, "இல்ல அதுக்கு அதுக்கு வந்து மனநிலை பாதிச்சிருச்சு. அத கொண்டு போய் கொல்ல போறாங்க" அப்படின்ட்டு. நான் ரொம்ப ஓடுனேன். எங்க ஊர்ல அத கொல்றதுக்கே ஒருத்தர் இருந்தாரு. அது கொல்லல. அது கிட்டத்தட்ட ஒரு கருணை கொலை தான். ஒரு சாக்குல அத வந்து புடிச்சு உள்ள போட்டு, ஒரு கடப்பாரையினால அடித்து அத கொன்னாரு. என்னால மறக்கவே முடியல. நான் அதுலேருந்து பெட்டுங்கள நான் நான் பக்கத்துல போனதே கிடையாது. நான் என் அசிஸ்டன்ட்ஸ்லாம் கேட்பேன். என் அசிஸ்டன்ட்ஸ்ல 2 பேரு ரொம்ப பெட்டோட. வெங்கட்ன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான். ரொம்ப அறிவானவன். அவன் வந்து 2 நாய்கள அவன் வீட்ல அதுக்கு ஒரு பெரிய பெட் மாரி 2 பெட் குடுத்து, அத பத்தி பேசுறது தான் அவனுக்கு வேல. அவன் வாழ்நாள் ஃபுல்லா அந்த அந்த நாய்கள பத்தியே பேசிட்டு இருக்கான். அந்த 2 நாய்களும் என்னையும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. அப்ப அத பத்தியே பேசிட்டு இருப்பேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இப்ப என்ன பண்ணா ஒரு படி மேல போயிட்டு அதுக்கு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி, இப்ப நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது அத பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் ரெக்கார்டிங் பண்றது கூட பார்க்கல ஆக்சுவலா. அப்ப எனக்கு ஒரு யோசனை, ஏன் இந்த 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 குழந்தைகள் வந்து இந்த நாய் மேல இவ்வளவு நான் வரும்போது படிச்சேன். எங்க அந்த டாக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்து அதுக்கு வந்து அதுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. அந்த எட்டிமாலஜிக்கலா டோர்க்கா அப்படின்றாங்க. அந்த டோர்க்கான்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னே தெரியல லாட்டின்ல. நான் யோசிச்சுட்டே வந்தேன். எப்படி வந்திருக்கும்? ஆதி மனிதன் கடவுளால் படைக்கப்படாத மனிதர்கள் சில பேர் வந்து டார்வின் விதிப்படி மரங்களிலிருந்து கீழ இறங்கி சவானால நடக்கும்போது, அவன் எல்லா மிருகங்களையும் கொன்னுட்டு அத திங்கணும். அல்லது தன்னை பாதுகாக்கணும்னு தான் இருந்திருப்பான். புலி, சிங்கங்கள திங்க முடியாது. ஓநாய்கள திங்க முடியாது. ஓநாயினுடைய இனம் தான் அது. ஓநாயினுடைய வழித்தோன்றல் தான் நாய்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத பார்த்தாவே தெரியும். கேனைன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. அப்ப எப்படி அந்த மனிதன் வந்து அந்த காட்ட வந்து பயந்து ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும்போது பாம்பு இருக்கும், பூச்சி இருக்கும், உணவு தேடி போகணும், குழந்தைகள பார்த்துக்கணும், தாய் தந்தைய பார்த்துக்கணும், இரவானா நெருப்புக்கு கட்டைகள சேகரிக்கணும், நெருப்புக்கு கல்ல தேடணும். அப்படிங்கும்போது எப்படி ஒரு ஓநாய் எப்படி அது ஒரு மனிதனை சார்ந்து வந்திருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதாவது நம்ம வந்து சினிமா மொழியில அதிகமா யூஸ் பண்றது. ஒரு கதையில் ஒரு கதாநாயகன்
ஒரு இடத்துல இருந்து மாறி வர்றான் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் டிரான்சிஷன் பார்த்தேன். திடீர்னு கடவுள் தோணுனார். திடீர்னு பிள்ளையார் தோணுனார். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளையார் நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நான் நிஜமாவே முதல் தடவை நான் பிள்ளையார பார்த்தேங்க. நண்பர்களே, ஆதி கலைஞர்கள் ஐயா அவர்கள். நம்ம பார்க்கும்போது ரொம்ப நம்ம என்னமோ சும்மா சிரிச்சுட்டு பார்த்த மாரி இருப்போம். பிள்ளையார் இதுவரைக்கும் பார்த்துருக்கோமான்னு தெரியல. பிள்ளையாருக்கு எப்படி ஒரு வடிவம் வந்ததுன்னு தெரியல. யாரோ எழுதுனாங்க. எப்படியோ எழுதப்பட்டிருக்கும். அது புனைவா அல்லது புனைவு இல்லையா அப்படின்றது தெரியாது. ஆனா நெஜ பிள்ளையார் இன்னைக்கு நம்ம பார்த்தரலாம். ஒரு துண்ட சுருட்டி. அதுதாங்க. அதான் பொயட்ரி. அதான் அதுதான் கிரேட்டஸ்ட் ஆர்ட் ஆக்சுவலி. ஐ வாஸ் அஸ்டவுண்டட். அப்ப அந்த ஒரு ஓநாய் ஏதோ ஒரு வகையில நிச்சயமா ஓநாய் எப்பயுமே நான் பார்த்துருக்கேன். ஓநாய் வந்து நான் வெளிநாடுகள்ல போகும்போது பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு 15, 16 வருஷம் ஆமா. ஒரு 18 வருஷம் மசனங்குடியில போயிட்டே இருக்கும்போது, நான் ரொம்ப பார்க்க ஆசைப்பட்டது. நான் வந்து விலங்குகள போய் நான் காட்டுக்குள்ள பார்க்கறதில்ல. எனக்கு என்னமோ எல்லாருமே இந்த சஃபாரின்னு சொல்லுவாங்க. பட் ஐ டோன்ட் பிலீவ் தட். ஏன்னா, அது இருந்த இடத்துல நம்ம போயிட்டு அத போய் ஒளிஞ்சு நிண்டு பார்க்கறது, ஜீப்ல நிண்டு பார்க்கறது, லைட் அடிச்சு பார்க்கறதுன்றது எனக்கு நம்பிக்கை இல்ல. அத எப்பயாவது வரும்போது, என் நண்பர் வீட்ல தங்கியிருக்கும்போது அந்த காட்டுல அப்படி வந்துட்டு போகும்போது நான் பார்ப்பேன். அப்ப அந்த 16, 17 வருடங்கள்ல நான் பார்க்காத ஒரு யானைகள் பார்த்துருக்கேன், புலிகள் பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்துருக்கேன். நான் பார்க்காத ஒரே ஒரு வந்து செந்நாய் தான். அந்த செந்நாய நான் ரொம்ப எக்ஸாட்டிக்கான ஒரு அனிமல் அது. மனிதர்கள் கண்ணுக்கே அது தோணாது. அப்போ ஒரு நாள் நான் ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு நான் ஒரு மத்தியானம் போகும்போது 2 நாய்கள், செந்நாய்கள். இப்ப நாயின்னு சொல்லும்போது இந்த சமூகம் வந்து அத ஒரு கீழ தான் பார்க்குறாங்க. நான் அந்த தோணையில பேசல. அந்த 2 உருவங்கள் நம்ம குடுத்த பேர் அது. பைரவர்கள்னு வேணா சொல்லலாம். ஆதி பைரவர்கள்னு வேணா சொல்லலாம். அவங்க 2 பேர் நடந்து போனத பார்த்தேன். நான் பிரேக் போட்டுட்டேன். அது அப்படியே நடந்து போகுது. அந்த 2ம் அந்த காட்டுக்குள்ள ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது நான் பார்த்தேன். அந்த மனிதன் போட்ட அந்த பாதையிலே அந்த அந்த அஸ்பால்ட் அந்த ரோட்ல வந்து 2 பேரு நடந்து போறாங்க. அதேமா அது வந்து காதலனும் காதலியாவும், கணவனும் மனைவியாக தான் இருக்கும். என்னைய பார்த்து அப்படி ஒரு அந்த அந்த வண்டிய பார்த்துட்டு, ஒரு அசிங்கமான அந்த ஜீப்ப பார்த்துட்டு, அப்படியே திரும்பி போறாங்க. அந்த ஒரு 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 செகண்ட் தான் நான் பார்த்தேன் ஆக்சுவலா. அப்படி அப்படி அந்த காட்டுக்குள்ள ஒரு நாய்களை பார்த்து, செந்நாய்களை பார்த்து பயப்படுற மிருகங்கள் என்னன்னா, எல்லா மிருகங்களும் பயப்படுமா. யானை முதற்கொண்டு பயப்படுமா. ஏன்னா ஒரு செந்நாய் எப்படி வேட்டையாடும் அப்படின்னா, ஒரு புலிய தொரத்திட்டு வந்து நாலா பக்கம் எப்பயுமே செந்நாய் ஒரு 10, 15 பேர் தான் வருவாங்க. அதாவது நீங்க ஆர்ட் ஆஃப் வார படிக்கணும்னா செந்நாய் படிக்கணும். அது எப்படி ஸ்ட்ராட்டஜின்னு. ஒரு 10, 12 நாய் வந்து அத சுத்துன உடனே விரட்டி ஓடுமா. ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் விரட்டுமா, பின்னாடி போயிட்டே இருக்குமா. கடைசியில அந்த புலியோ, சிறுத்தை ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு மரத்துல ஏறிடுமா. அந்த மரத்துல ஏறின உடனே இது நடக்குமா. அது வந்து ஒரு ஒரு 5 மணி நடந்துச்சுன்னா, அந்த அந்த நாய்கள் அந்த அந்த மரத்துக்கு கீழ அப்படியே 10 நாள் அப்படியே உட்காந்துருமா. ஒரு 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 அந்த இரவு ஃபுல்லா உட்காந்துருமா. அந்த 10 நாய்களும். காலையில ஒரு 6 மணிக்கு இன்னொரு 10 நாய்கள் வந்து இவங்கள ரிலீவ் பண்ணுவாங்களாம். இவங்க எந்திரிச்சு போவாங்களாம். அந்த 10 நாய் உட்காருமா. அன்னைக்கு இரவு ஃபுல்லா உட்காந்துமா. மறுநாள் இரவுல அது அந்த சிறுத்தை மயங்கி கீழ விழுந்துருமா. அத உணவாக எடுத்துக்கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கும் தான் தின்று மீதியை தன் தொண்டைக்குள் வைத்துக்கொண்டு தூரத்தில் இருக்கும் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த மரப்பொந்துகள்ல அல்லது மலை பொந்துகள்ல ஒளிந்திருக்கும் அந்த மனைவி மக்களுக்கு, தாய் தந்தையருக்கு கொண்டு போய் கக்கி அத வந்து குடுக்கும். ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து பிராணிகள உத்து பார்க்கறத வந்து தவறிட்டோம். அல்லது மனிதர்கள உத்து பார்க்கறத தவறிட்டோம். இந்த கண்கள உத்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்கள்ல வந்து தி மோஸ்ட் அனிமலிஸ்டிக்கான ரொம்ப தேவையான ஒரு வனத்தை பாதுகாக்கிற அந்த 3 பார்வைகள் இருக்கும். ஒண்ணு ரேஜ். அதுக்கப்புறம் புரியாத தன்மை.
என்ன நடக்குது நம்மள பத்தி? என்ன இங்க அலங்குன்னு ஒரு படம் பண்றாங்களாம். நம்ம என்ன பண்றோம்? ஏன்னா எல்லாருமே நடிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து சிவாஜி ஆவணும், கமலஹாசன் ஆகணும், அப்படி ஆவணும் ஆசை அப்பணும். ஆனா அத நடிக்க வைக்கும்போது அது என்ன பண்ணும் ஆக்சுவலா வந்து அதுக்கு டேக்லாம் சொல்ல முடியாது. ஓகே டேக் இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வேற மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் கேமரா கொண்டு போய் வச்சுட்டு வி ஹேவ் டூ வெயிட். நான் ஒரு தடவ ஒரு 2, 3 தடவ நாய்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்க டேக் எல்லாம் சொல்ல முடியாது. அங்க போயிட்டு நீங்க மூட் அவுட்லாம் ஆக முடியாது. அது மூத்திரம் அடிச்சிரும். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் பேஷன்ட்லி யூ ஹேவ் டு அப்புறம் அதுக்கு ஸ்கிரிப்ட் வேற மாரி எழுதணும். இப்ப இங்கேருந்து அது வரணும் அப்படின்னா, டாக்டர் என்கிட்ட சொல்லி, சார் இது வரணும் அப்படின்னா, அவர் டாக்டர் என்ன இங்க நிப்பாரு. அது வரும். ஏதோ சொன்ன உடனே. சில டைம் கோவமாயி போடாமயிரும் அப்படி கூட போயிடும் ஆக்சுவலா. தென் வி ஹேவ் டு வெயிட். அப்புறம் தென் வி ஹேவ் டு வெயிட். நான் ஒரு நாள்லாம் வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நடிகர்கள் முன்னால நடிக்கவே தெரியாது. அந்த ரேஜ், புரியாத தன்மை. அதுக்கப்புறம் 3வது பார்வையாக, அங்க உத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் கருணைய உள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாம் சொல்றோம், கருணை வந்து மனிதருக்கு சொந்தமானது. கருணை விலங்குகளுக்கு சொந்தமானது. ஒரு 4 நாளைக்கு முந்தி என்னுடைய அசிஸ்டன்ட் நிவேதிதா, ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி, ஒரு 8 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கார் ஆக்சிடென்ட்ல முதுகுல அடிபட்டு 2 காலும் அவளால வேகமா நடக்க முடியாது. அவ என் கூட தான் அசிஸ்டன்ட்டா இருக்கா. அவ வந்து சொன்னா என்கிட்ட, "சார் நான் நேத்து வந்து நைட்டு எங்க வீட்டுக்கு கீழ வெளிய வந்து ஒரு தெருநாய் இருக்கு சார். நான் எப்ப பார்த்தேன்னா அது போன சாப்பாடு குடுப்பேன். நான் வந்தோனே வாலாட்டும். என்னைய பார்த்தா ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல ஒரு நான் தடவி குடுப்பேன். என்னைய படிக்கட்டுல வந்து விடுங்கய்யா. விடுங்க சார்ங்க. மேல 3வது படிக்கட்டு. அவ ஒரு குச்சி வச்சிருப்பா கையில. அத வச்சு நடந்து போவேன் 3வது மாடி. லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா, மாடி ஏறி போகணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்ப கால் கொஞ்சம் பலமாகணும். அப்ப நான் நேத்து போனேன் சார். என் பின்னாடியே உரசிக்கிட்டே வந்துச்சு. 2வது மாடி வரும்போது, என்ட இப்டி பக்கத்துல குறுக்க வந்துச்சு. எனக்கு பேலன்ஸ் ஆயி நான் வந்து கீழ விழுந்துட்டேன் சார். ஒரு 3, 4 படி உருண்டு விழுந்துட்டேன். அப்ப விழுந்த உடனே கொஞ்ச நேரம் அத அப்படியே பார்த்துச்சு என்ன அந்த டாக். அதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்துச்சு அப்படியே. அது கண்ல பதட்டத்த பார்த்தேன். அது அப்படியே ஒடுங்கி உடம்பெல்லாம் ஒடுங்கி என் மேல வந்து பக்கத்துல வந்து நின்னுச்சு. எனக்கு பயங்கர கோவம். நான் அடிக்கலான்னு குச்சிய ஓங்கிட்டேன். அதுக்கப்புறம் அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எனக்கு விழுந்து விழுந்து பழக்கம் சார். அதனால எனக்கு பழக்கம். நான் எந்திரிச்சு அப்படியே கோவமா போயிட்டேன். மறுநாள் காலைல நான் ஆஃபீஸ்க்கு வந்து கதவ தொறந்தேன் சார். வெளிய நின்டுச்சு. என்னைய பார்த்துச்சு. நான் அத பார்த்து சிரிச்சேன். அது அப்படியே ஓரமா ஒதுங்குச்சு. நான் அப்படியே நடந்து 3வது மாடியிலருந்து அந்த 8 படிக்கட்டு கீழ இறங்கி வந்தேன். அது மேல நிண்டு பார்த்துச்சு. அடுத்த 8 படி கீழ வந்தேன் சார். அது அந்த 8வது படியில கீழ வந்து நிண்டு என்னைய பார்த்துச்சு சார். அடுத்த 8வது படி வரும்போது, அதுக்கப்புறம் 8 படியில வந்து பார்த்துச்சு சார். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கீழ அந்த ரோட்டுக்கு வந்த மாரி என்னைய தூரத்துல நின்னுட்டே பார்த்துச்சு சார். அந்த கண்கள்ல பெரிய சாரியும், பெரிய தாய்மையும், பெரும் கருணையும் இருந்துச்சு சார் சொன்னா. நண்பர்களே, நான் சொன்னேன், நான் படித்த எல்லா புத்தகங்களோட கருணை இதுதாம்மா நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் படித்த எல்லா டால்ஸ்டாய் கதைகளையும் விட இந்த 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 ஈவெண்ட் தான் எனக்கு பெருசா பட்டுச்சு அப்படின்னா. இத நான் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் அன்னைக்கு நான் வந்தேன். ஆக்சுவலா நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா, அந்த டாக்க பத்தி ஏதோ ஒரு வகையில நாங்க பேசும்போது, என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் பேசும்போது, அதிகமாக நாங்க பேசுறது பேரன்ப பற்றியும், கருணைகள பத்தி தான். அத தவிர வேற எதுவுமே பேசல. ஒருவேள அவனுக்கு வந்து நாய்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்கான். படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நிச்சயமா அதுல ஒரு பெரும் கருணை இருக்குன்னு நெனைக்கிறேன்.